மக்களே ஒரு உண்மையை சொல்றேன். இன்னைக்கு எபிசோடு முடியும் போது நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஆதிரை சௌந்தரராஜனை பாராட்டுவீங்க. நீங்க மனசுல வச்சிட்டு இருந்த விஷயத்த அப்படியே போட்டு போட்டு பிக் பாஸ் முன்னாடியே பிக் பாஸ் குழுவை கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த பொண்ணு நாமினேஷன்ல பண்ணிருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ற காரணத்தை நீங்க கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் டீமுக்கு லிட்ரலி தரமான அடியா கொடுத்துருக்காங்க ஆதிரை. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து நாமினேஷன்ல சூப்பர் டீலக்ஸுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த பெனிஃபிட்ஸ்லயே ஒரு சில ட்விஸ்டஸ் இருக்கு. அடுத்து பிபி ஹவுஸ் மேட்சுக்கு எந்த ட்விஸ்ட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட 7 பேர் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அந்த 7 பேர்ல யார் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ஏகப்பட்ட ஃபன் எலிமெண்ட்லாம் நடந்தது. அது எல்லாத்தையுமே சொல்றேன். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு பெனிஃபிட் கொடுக்க போறேன். ஸோ பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்னா ப்ரிவிலேஜ் நாமினேஷன்லயும் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு. அதுல என்னன்னா 50% நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆகுறீங்கன்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர்ல இருந்து 4 பேர் நாமினேஷன் வரணும், 3 பேர் நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆகணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதை நீங்க இங்கேயே உட்காந்து டிசைட் பண்ணி முடிவெடுங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வாரம்ன்றதால எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் தேவைன்றது அவங்களோட கரியர்ல இருந்து சொல்றாங்க. ஸோ ரம்யா அவங்க பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லாங்க. இன்னொரு பக்கம் வினோத் எனக்கு ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி 3 பேருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. யார் யாருக்குன்னா சுபிக்ஷா. ஸோ மீனவ புண்ணா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப முக்கியம், என்னுடைய சமூகத்துக்கு ரொம்ப முக்கியன்றதுக்காக சுபிக்ஷா. அடுத்து ரம்யா சின்ன வயசுல இருந்து அசிங்கம் கேவலம் இதெல்லாம் பட்டு வந்திருக்கேன், எனக்கான குடும்பம் இங்க கிடைச்சிருக்கு, அதனால எனக்கு வேணும்ன்ற மாதிரி ரம்யா. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப லைஃபே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்குன்றத காரணத்தை சொல்லி எஃப்ஜே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆரோரா சொல்லும் போது 5 வருஷமா தனியா தான் இருக்கேன், ஸோ ஐ வாஸ் நாட் ஹாப்பி, இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னும் போது கனியோட முகம் சுழிப்பை அந்த இடத்துல கவனிக்க முடியுது. ஸோ ஆரோரா மேல கனிக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்றத கனியின் முக ஜாடையிலே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ விரைவில் கனி விசஸ் ஆரோரா அப்படின்ற ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் மக்களே. இது ஒரு பக்கம். ஸோ அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் நான் கிவ் அப் பண்ணிட்டாரு காந்தி, வந்து நான் யங்ஸ்டருக்கு விட்டு கொடுக்குறேன்னு கிவ் அப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கமருதீனுமே நான் மக்களை போய் சந்திச்சுட்டு வரேன், மக்களை ஃபேஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி அவருமே கிவ் அப் பண்ணிட்டார். இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து ஆரோராவை சொல்லியாச்சா, இப்ப யாராவது 2 பேர் விட்டு கொடுக்கணும். அதுல என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் முடிவு எடுப்பார், கடவுள் முடிவு எடுப்பாருன்ற மாதிரி பிக் பாஸ் ஷோனா என்ன, பேட்டர்னா என்ன ஒண்ணுமே தெரியாத ஒரு நபர் வந்திருக்காருன்னா காந்தி. உடனே பார்வதி குறுக்க வந்துட்டு அதெல்லாம் இல்லை இப்பெல்லாம் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணி அங்க ஒரு பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆரோரா வந்து நான் விட்டு கொடுக்குறேன், என்னை விட அவங்க பல கஷ்டங்கள் பட்டிருக்காங்கன்றதால நான் விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி ஆரோரா விட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வினோத்துமே விட்டு கொடுத்து அந்த 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் வாங்கிட்டாங்க. யார் யாரு, எஃப்ஜே இல்ல துஷாரு, சுபிக்ஷா மற்றும் ரம்யா ஜோ, இந்த பேர் நாமினேஷன் ஃப்ரீ வந்தாச்சு. அடுத்து டைரக்ட் நாமினேஷனுக்கு போவோமா அப்படின்ற கேட்டகரியில ஸோ கடைசியா நாமினேட் பண்ண ஆதிரியை நான் இந்த இடத்துல பாராட்டிட்டு நான் போறேன் மக்களே. ஆதிரி பண்ண சம்பவம் என்னன்னா, நீங்க எல்லாரும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வெறுக்கிறதுக்கான காரணம் ஒரு 2-3 ரீசன்ஸ் இருக்கும். அதுல குறிப்பா திவாகர், வாட்டர்மெலன் திவாகரை எதுக்கு வீட்டுக்குள்ள அமைச்சிங்க, அந்த பிக் பாஸ் ஷோக்கு போறதுக்கான தகுதி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி அகோரி கலையும் ஏன் போறாரு, அவருக்கான தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்டீங்களே. அந்த ஒரு கேள்வி தான் பிக் பாஸ் கிட்டே கேட்டுச்சு, நாமினேஷன்லையும் சொல்லிச்சு. பிக் பாஸ் நீங்க இந்த நாமினேஷன் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லைன்னா எனக்கு தெரியாது, ஆனா நான் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்றேன். அவர் இங்க இருக்க வேண்டிய டிசர்வே இல்லை, சுத்தமா தகுதி இல்லாத ஒரு நபர்னா இந்த திவாகர் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு எதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வரணும்னு முயற்சி பண்றாங்க. இதை விட்டுட்டு எது வேணாலும் பண்ணி வரலாம், என்ன வேணாலும் பண்ணி வரலாம் நினைச்சிட்டு பண்ணா இது நாட் டிசர்விங், நாட் அக்செப்டபிள்ன்ற மாதிரி பிக் பாஸ் டீமுக்கும் தரமான கேள்வி கேட்டிருக்கு. அந்த செலக்ட் பண்ண நபருக்கும் ஆதிரை கேட்ட கேள்வி லிட்ரலி கிவிங் செருப்படி தான் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்துச்சு. இதை பல பேருமே எதிர்பார்த்துருங்க, என்னடா இந்த ஷோவோட ஸ்டாண்டர்ட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குன்னு நீங்க எல்லாம் பேசுறீங்களே, அந்த பொண்ணு தரமா கேட்டது வேற மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்து கலையரசன், அவரு நான் இப்பதான் பார்த்தேன், இப்பதான் எனக்கு தெரியும் அவரு என்ன கேட்டகரின்ட்டு. கண்டென்ட்டுக்காக அவங்களும் ஒய்ஃபும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களாமே. அப்படி இப்போ ஒரு பர்சன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியில கண்டென்ட்டுக்கு வேணா என்ன வேணாலும் பண்ணிடலாமான்ற மாதிரி அதுவும் பிக் பாஸை கேட்டு பிக் பாஸ் அப்படியே ஆடி போயிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். அந்த மாதிரி பிக் பாஸ் டீமும் இவங்களும் ஒரு பக்கம் ஷாக்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசனை வச்சு அதிரை அடிச்ச விதம் வேற மாதிரி. அம்மா நானுமோ இன்னைக்கு ஃபுல்லா சைலண்டா இருக்க என்னமோ நினைச்சேன்,
ஆனா நீ வந்து ஒரு நாமினேஷன்ல 2 பாயிண்ட் தான் பேசின, இது கடைசி வரை நின்று பேசும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஆதிரியோட பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அடுத்து நாமினேஷன்ல பல காமெடிகள் நடந்தது. அதுல பிக் பாஸும் கவுண்டர் மேல கவுண்டர் போட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்தார். அந்த கவுண்டர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கமருதீன் போயிட்டு திவாகர் அவர் வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியல, செல்ஃபிஷ் பர்சனா இருக்காண்ட சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதனால அப்சரா வந்து நான் இன்வால்வ்மெண்ட் லோவா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஓகே, அதுக்கு நடுவில் பிக் பாஸ் சொல்லாம அந்த சோபா விட்டு எழுந்து ஓடுறது இந்த மாதிரிலாம் யாரு பார்வதிலாம் பண்ணிருந்தாங்களா. பிக் பாஸ் வந்து சோபால உட்காரணும்னா சோபால உட்காரணும், இங்க எழுந்துலாம் ஓடிட்டு இருக்காதுன்ற மாதிரி மிகப்பெரிய எச்சரிக்கையுமே கொடுத்து விட்டார். நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து சுபிக்ஷா போயிட்டு வியானா மற்றும் கலை ஈடுபாடுகள் கம்மியா இருக்குன்னாங்க. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு ஸ்கிரீன் பேஸ் எடுக்காத ஆள் யாருன்னா கலை லாஸ்ட்ல இருப்பார், கலை, அப்சரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிரை, வியானா இந்த கேட்டகரியில வரும். அது அக்செப்டட் தான். பிரவீன் சார், பிக் பாஸே அலற விட்ட ஒரு கண்டஸ்டன்ஸ்னா பிரவீன் காந்தி தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸ் எனக்கு வந்து நாமினேஷன் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஃபியூச்சர்ல நாமினேட் பண்றேன், எனக்கு கண்டிப்பா நாமினேட் பண்ணியே ஆகணுமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே கலர ஒரு அளவுக்கு போயிட்டார். பிக் பாஸ் ஃபியூச்சர்ல டைம் கொடுக்குறேன், அந்த ஃபியூச்சர் 5 நிமிஷம் தான் நீங்க நாமினேட் பண்ணியே ஆகணும்னாரு. ஸோ என்னால இப்போ வந்த ஒரு நாள்ல புரிஞ்சுக்காம நாமினேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேஷம் போடுற ட்ரை பண்ணாரு. பிக் பாஸ் அதை உடனே நாமினேட் பண்ணுங்கன்னும் போது அந்த தர்பூசணி சுதாகர் இருக்காருல்ல, பிக் பாஸ் தர்பூசணி சுதாகர் அவர் நாமினேட் பண்ணுங்க. அப்படி ஒரு கண்டஸ்டன்ஸ் இல்லையே. அந்த தர்பூசணி பழம் அப்படின்ற மாதிரி கவுண்டர் போட்டு நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல தர்பூசணியை நாமினேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் அந்த 2 பேரும் ஃபைட் போட்டது இந்த வீட்டோட டிஸ்டர்பன்ஸை கெடுக்குதுன்றதுக்காக நாமினேஷன். அடுத்து ரம்யாவும் போயிட்டு திவாகர் உள்ள வந்ததுலேருந்து தேவையில்லாத வேலையை பார்க்குறாரு, ரொம்ப மொக்க போட்டு காண்ட எடுத்துறாருன்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆதிரை சைலண்டா இருக்காங்க, நோ ஆக்டிவ், சோகத்திலே இருக்கிற மாதிரி ஆதிரைன்ற மாதிரி ஆதிரையையும் ரம்யா அட்டாக் பண்ணிட்டாங்க. அடுத்து வினோத் கலையரசன் கேமுக்கு சரியில்லை, ஒர்க் பண்ணல அப்படின்றதால கலையரசன். அப்சரா மிங்கிள் ஆகல, ஸோ மெஜாரிட்டி மிங்கிள் ஆகல, சரியில்லை, இதுதான் கான்செப்ட். துஷாருமே போயிட்டு கலையரசன் அப்சரா 2 பேருமே மிங்கிள் ஆகல, சரியா இது பண்ணல, அந்த கேட்டகரியில நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆரோரா போயிட்டு கலை நாமினேஷன், அதை விட்டுருங்க. திவாகர் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு நபர், ஹேண்டிலே பண்ண முடியலங்க, எங்களால சகிக்க முடியல, அந்த கேட்டகரியில் அரோரா திவாகரை நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து பிரவீன் போயிட்டு கலை நோ இன்வால்வ்மெண்ட். அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி டாஸ்க்கு கிவ் அப் பண்ணிட்டாரு, யங்ஸ்டருக்கு வழி விடணும் போது அவர் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அங்க ஒரு கவுண்டர் போயிட்டு நீங்க டாக்டர் திவாகரை வர சொல்லுங்க, ஏன்னா டாக்டர் திவாகர்ன்றத கூப்பிட முடியாதுன்னு பிரவீன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பிக் பாஸ் வாயிலே டாக்டர் திவாகரை கூப்பிட்டு வர சொல்லுங்கன்னும் போது அந்த இடத்துல லிட்டரலி செம மூமெண்ட், அது தக் லைஃப் மூமெண்டா இருந்துச்சு. அடுத்து திவாகர் வந்து பிரவீன் அண்ட் கெமி சார் அவங்க நடிக்கிறாங்க சார், அட்டாக் பண்றாங்க, ஸோ ஒருத்தனை டார்கெட் பண்ணி போகணுன்றதுக்காக என்ன அட்டாக் பண்றாங்க, ஆனஸ்டே இல்லை அப்படின்ற கேட்டகரியில் கெமி அண்ட் பிரவீன் அவர் அந்த ஃபைட்ல அதை போட்டு முடிச்சிட்டார். கெமி வந்து திவாகரை நாமினேட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்றதையும், சபரியுமே நடிப்பு நாயகன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், அவன் கையில அடி வலி இருக்குன்னு ஆனா அது போய் தள்ளுறான், இட் இஸ் ஃபேக் மாதிரி இருக்குன்ற மாதிரி சபரியை போட்டாங்க கெமி. விக்ரம் வந்து காந்தி சீரியஸா இல்ல, கலை இன்வால்மெண்டா இல்ல, கனி வந்து ஆதிரை அண்ட் வியானா எதுவுமே ட்ரை பண்ணாம முயற்சியே பண்ணாத மாதிரி இருக்கு இந்த ஷோக்குன்ற மாதிரி கனி நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து எஃப்ஜே கலையரசனும் பிரவீன் காந்தி இந்த புரிதல், இந்த கேமோட புரிதலே இல்லாம பிரவீன் காந்தி இருக்காருன்றதால எஃப்ஜேயோட நாமினேஷன். அப்சரா வந்து கலை அண்ட் அரோரா யாரு கூடயும் மிங்கிள் ஆகலன்னு எனக்கு தோணுது அப்படின்னாங்க. இவங்களே போய் பல பேர்கிட்ட மிங்கிள் ஆகல, அதுல அவங்க மிங்கிள் ஆகலன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பார்வதி காந்தி அந்த கருத்து ஐடியாலஜில எனக்கு செட் ஆகல காந்தி சொல்றது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும், கனி வந்து நான் வெஜிடேரியன், உன்னை பார்த்தா வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆள் மாதிரி தெரியலேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதனால எனக்கு கவினை பிடிக்கல, நான் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்றதால கனி. சபரி வந்து கலையரசன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, பாரு டாமினன்ஸ் தெரியுது, பாரோட டாமினன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு மக்களே, அதை அங்க போட்டு உடைச்சது சூப்பரா இருந்தது இவருது. அடுத்து வியானா கலை சைலண்டா இருக்காரு, பிரவீன் அன்வான்டா கேமரா ஃபோக்கஸுக்காக ஆர்டிபிஷியலா பிரவீன் ராஜ் பண்றாரு அப்படின்றது சைலண்டா இருந்தாலும் அந்த பொண்ணு அப்சர்வ் பண்ணியிருக்கு. அடுத்து கலையரசன் பிக் பாஸ் கட்டாயமா நாமினேஷன் பண்ணுமா சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு. ஆமா, பிக் பாஸ்க்கு வந்தா கட்டாயம் நாமினேஷன் பண்ணி தான் ஆகணும், இவரெல்லாம் எதுக்கே வீட்டுக்குள்ள அமைச்சிங்கன்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் திவாகர் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இது வந்திருக்காரு, என்னமோ பண்ணிட்டுன்னு வரணும்னு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாரு, அதை நீ கூட தான்டா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு திவாகர். அதுக்கப்புறம் ஆதிரை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அதை ஒரு தப்பை நியாயப்படுத்துறாங்க, வாட் இஸ் திஸ்ன்னாங்க. என்னடா இது ரெண்டுமே உன்னை பார்த்து நீ கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கே கலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்து நந்தினி வந்து பிக் பாஸ் நான் கவியரசனை நாமினேட் பண்றேன், கவியரசனா அப்படி ஒரு கண்டஸ்டன்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க நாமினேட் பண்ணிட்டு வியானா இவங்களை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஆதிரை நாமினேட் பண்ணது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அந்த கேட்டகரியில கலையரசன் 12 ஓட்டு, திவாகர் 7 ஓட்டு, வியானா 3 ஓட்டு, ஆதிரை 3 ஓட்டு, காந்தி 4 ஓட்டு,
பிரவீன் 3 ஓட்டு, அப்சரா 3 ஓட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 7 பேரில் இருந்து யார் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா காந்தி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ரீதியில் இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு கலை கூட ஏதோ நெகட்டிவ் பப்ளிசிட்டில இருக்காரு, ஏதோ தெரியும். திவாகரும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏதோ ஒரு ரீதியில ஒரு பப்ளிசிட்டில இருக்காரு. ஆனா காந்தி அந்த அளவுக்கு பெரிய ரீச்ல இருக்க மாட்டார் அப்படின்றதால காந்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு காந்தி, கலை, திவாகர் இந்த 3 பேர்ல யாரு போனாலும் எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் லைவ பாக்குறதுல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. நீங்க எதிர்பார்த்தத ஆதிரை சௌந்தர்யராஜன் கேட்டதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் போட்டுருங்க. பாய் கைஸ்.